Hello students, welcome to this video. In this video, example sums பார்க்கலாம். Example 1.1, if A is equal to 1, 3, 5 and B is equal to 2, 3, then 3 subdivision கொடுத்திருக்காங்க. அதில் first subdivision, find A cross B and B cross A. Cartesian product கண்டுபிடிக்க சொல்றாங்க. A cross B equal to Cartesian product எப்படி கண்டுபிடிக்கணும்? First A என்ற செட் எழுதிக்கலாம். 1, 3, 5 cross next B என்ற செட் எழுதிக்கலாம் 2, 3. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதலாம் 1, 2 நெக்ஸ்ட்டு 1, 3 நெக்ஸ்ட்டு 3 வச்சு எழுதணும் 3, 2 3, 3 நெக்ஸ்ட்டு 5, 2 5, 3. இது A cross B. நெக்ஸ்ட் B cross A கண்டுபிடிக்கணும். B cross A equal to first B என்ற செட் எழுதிக்கலாம் 2, 3 cross 1, 3, 5 which is equal to இதில் first 2 வச்சு எழுதணும் 2, 1 2, 3 2, 5 நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதணும் 3, 1 3, 3 3, 5. Second subdivision is A cross B equal to B cross A. இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. A cross B is not equal to B cross A. If not why? Not equalனா ஏன் not equal அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ரெண்டு செட் ஈக்குவலாக போகும்னா ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக போனால் தான் இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல். நமக்கு இங்கே A cross Bயில் 1, 2 இருக்குது. பட் ஆனால் B cross Aயில் 1, 2 இல்லை. ஸோ அதுதான் ரீசன். 1, 2 belongs to A cross B, but 1, 2 does not belongs to B cross A. புக்கில் 1, 2 is not equal to 2, 1 இப்படி ரீசன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சப்போஸ் 1, 2 2, 1 ஈக்குவலாக போயிருந்ததுன்னா இங்கே 1, 2க்கு இங்கே 2, 1 ஈக்குவல் 1, 3க்கு 3, 1 ஈக்குவல் 3, 2க்கு 2, 3 ஈக்குவல் 3, 3 இங்கே 3, 3 அப்படியே இருக்குது 5, 2க்கு 2, 5 ஈக்குவல் 5, 3க்கு 3, 5 ஈக்குவல். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக போயிருக்கும். அப்போ இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஆர்டர்டு பேர்ஸ் வந்து 1, 2 2, 1 வேறு வேறுன்றதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதுதான் ரீசன் A cross B is not equal to B cross A இதுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஃபஸ்ட்டு n of A cross B என்னன்னு பார்க்கணும். n of A cross B equal to A cross B நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ n of A cross Bனா A cross Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் n of A cross B. இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது n of A cross B equal to 6. நெக்ஸ்ட் n of B cross A, n of B cross A which is equal to B cross Aயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 இங்கேயும் 6 எலமெண்ட் இருக்குது. ஸோ 6. நெக்ஸ்ட் n of A ஏன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது கொஷினில் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A equal to 3. நெக்ஸ்ட் n of B is equal to Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 2, 3 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ n of B is equal to 2. நமக்கு என்ன வேணும் n of A into n of B வேணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். n of A into n of B equal to 3 into 2 which is equal to 6. இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே சேமாக தான் இருக்குது நம்மளுக்கு. therefore n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. Next example 1.2, if A cross B equal to 3, 2 3, 4 5, 2 5, 4 then find A and B. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு செட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிடலாம். A cross B equal to 3, 2 3, 4 5, 2 5, 4. இப்போ ஏன்ற செட் எழுதலாம். A equal to ஏன்ற செட்டில் யாரெல்லாம் வருவா இங்கே வந்து A வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில். அப்போது ஆர்டர்டு பேர்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் தான் ஏன்ற செட்டில் வரும். ஸோ இங்கே 3, 3 5 5. ஸோ இதெல்லாம் தான் ஏல வரும். 3 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது. செட்டில் ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ 3, 5 இதுதான் ஏன்ற செட்டு. நெக்ஸ்ட்டு B is equal to Bன்றது இங்கே செகண்டில் இருக்குது. அப்போது ஆர்டர் டு பேரில் செகண்ட் கோஆர்டினேட் தான் Bன்ற செட்டு. ஸோ 2, 4 2 4 இங்கே ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 4 இதுதான் Bன்ற செட்டு.
Next example 1.3, let A equal to set of all x belongs to n natural numbers. இந்த n வந்து natural numbers குறிக்குது such that 1 less than x less than 4. First நம்ம number line draw பண்ணிக்கலாம் natural numberக்கு. natural number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் ஏன்ற செட் வந்து என்னென்னா a is equal to 1 வந்து less than x, அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 less than x. அப்போது x வந்து 1 விட பெரிய நம்பர். அப்போ 1 விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அங்கே என்ன கொடுத்துருக்காங்க x less than 4. அப்போது 4 விட x வந்து சின்ன நம்பர். அப்போ 4க்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 இதுதான் நம்ம ஏன்ற செட்டு 2, 3. நெக்ஸ்ட்டு b is equal to b என்ன கொடுத்துருக்காங்க x belongs to w. wனா whole numbers. whole numbers எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? whole numbers 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். b is equal to இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0 less than or equal to x, அதாவது x வந்து 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கும் அதை விட பெருசாகவும் இருக்கும். அப்போது நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி x less than 2 2க்கு முன்னாடியே முடிச்சிடணும். அப்போது 2க்கு முன்னாடியேனா 1 வரைக்கும். அப்போது bன்ற செட்டில் 0 1 இந்த ரெண்டு நம்பர் தான் வரும் 0, 1. நெக்ஸ்ட்டு c is equal to c என்ற செட் என்னது? c is equal to x belongs to n such that x less than 3, அதாவது நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அதே சமயம் x less than 3 3ஐ விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 3ஐ விட சின்ன நம்பராக இருக்கிற நேச்சுரல் நம்பர் யார் 1 2 இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ c is equal to 1, 2 இதுதான் c என்ற செட்டு. தென் வெரிஃபை தட் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b union c equal to a cross b union a cross c. இந்த சம்மை LHS equal to RHSனு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிச்சிக்கலாம். LHS equal to a cross b union c. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் போடணும். அப்போது b union c கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு b என்னது 0, 1 யூனியன் c என்னது 1, 2 which is equal to யூனியன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ இப்போ 0, 1 இங்கே இருக்குது. ஸோ 0, 1 எழுதிடலாம். இந்த செட்டில் 1 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அதை நம்ம எழுதுறதாவில் அகைன் இங்கே 2 இருக்குது, 2யும் எழுதிக்கணும். இதுதான் b யூனியன் c. நெக்ஸ்ட்டு a cross b யூனியன் c ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 2, 3. ஸோ 2, 3 cross 0, 1, 2 which is equal to ஃபஸ்ட்டு 2 வச்சு எழுதணும். 2, 0 2, 1 2, 2. நெக்ஸ்ட்டு 3 வச்சு எழுதணும். 3, 0 3, 1 3, 2. இது LHS. நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c. ஃபஸ்ட்டு a cross b கண்டுபிடிச்சிக்கலாம். a cross b ஈக்குவல் டு a என்னது 2, 3 cross b என்னது 0, 1 which is equal to 2, 0 2, 1. next 3, 0 3, 1. next a cross c is equal to a என்னது 2, 3 cross c என்னது 1, 2 which is equal to 2, 1 2, 2. next 3, 1 3, 2. இது a cross c. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். நம்ம a cross b யூனியன் a cross c. ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம். 2, 0 2, 1 3, 0 3, 1 யூனியன் 2, 1 2, 2 3, 1 3, 2. யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். ரிப்பீட் ஆகிறத ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிடலாம். 2, 0 2, 1 3, 0 3, 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் செட்டில் 2, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு, வேண்டாம்.
2,2 எழுதலை. ஸோ 2,2. 3,1 ஆல்ரெடி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3,2 அதை எழுதிக்கலாம். 3,2. இதுதான் A cross B யூனியன் A cross C RHS. ஸோ நம்ம LHS வந்து கண்டுபிடிச்சது இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தா என்ன தெரியுது? 2,0 2,0 இருக்குது. 2,1 2,1 2,2 இங்கே 2,2 இருக்குது. 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. First LHS equal to A cross B intersection C. First B intersection C கண்டுபிடிக்கிட்டோம், அதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. B என்னது 0,1 intersection, C என்னது 1,2 which is equal to, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ ரெண்டுத்துலேயுமே 1 மட்டும்தான் இருக்குது காமனாக, அதனால் 1 மட்டும் எழுதிக்கலாம். இதுதான் B இன்டர்செக்ஷன் C. நெக்ஸ்ட் இப்போது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு A என்னது 2,3, ஸோ 2,3 எழுதிக்கலாம். கிராஸ் B இன்டர்செக்ஷன் C வந்து 1. இட் இஸ் ஈக்குவல் டு 2,1 3,1. இதுதான் LHS. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. A கிராஸ் B ஈக்குவல் டு A என்னது 2,3 கிராஸ் B என்னது 0,1 which is equal to 2,0 2,1. நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதணும். 3,0 3,1 1. Next A cross C. A cross C is equal to A என்னது 2,3 cross C வந்து 1,2 which is equal to 2,1 2,2 3,1 3,2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C which is equal to என்ன வரும்? ஃபஸ்ட் அந்த ரெண்டு செட்டையும் எழுதிக்கலாம். 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் 2,1 2,2 3,1 3,2. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். ஸோ இதில் என்னென்ன காமனாக இருக்குது? இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. ஸோ இப்போ 2,1 நம்மளுக்கு காமனாக இருக்குது. 2,1. நெக்ஸ்ட்டு 3,0 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 3,1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு 3,1 3,1. ஸோ 3,1 எழுதிக்கலாம். வேறு எந்த எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு காமனாக இல்லை. ஸோ 2,1 3,1. இதுதான் இந்த இன்டர்செக்ஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம LHS 2,1 3,1. RHS பார்த்திங்கன்னா 2,1 3,1 ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS.